எந்த ஒரு அறிவும் இல்லாமல் எந்த ஒன்றையும் வெளிப்படுத்தாதீர்கள் என்று. இறைத்தூதர் சொன்னார்கள், கேட்பதையெல்லாம் மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்பவன் பொய்யன் என்று. இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியாருடைய பண்பை இறைமறை சொல்லுகிறது. ஒரு இறை நம்பிக்கையாளனை பற்றி அவதூறோ தவறான செய்தியோ வந்தால் அவர் அதை செய்திருக்க மாட்டார், அது மிகப்பெரிய அவதூறாகத்தான் இருக்கும் என்று தங்களின் மீது நல்லெண்ணம் கொள்வார்கள் என்று இறைமறை சொல்கிறது. தன் சகோதரன் மீது நல்லெண்ணம் கொள்வதை தன் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய காட்சியாக இறைமறை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. யாரை பற்றியும் பேசாதீர்கள். யாருடைய கண்ணியத்தை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. யாரையும் அவமானப்படுத்துவதற்கோ யாரையும் குறை காண்பதற்கோ யாருக்கும் தீர்ப்பளிப்பதற்கோ நாம் உரிமையாளர்கள் அல்ல. எத்தனையோ தீர்ப்புகள் எனக்கு எதிராக அளிக்கப்பட்டு விட்டது. எத்தனையோ என் கண்ணியத்தை இழிகளைக்கக்கூடிய செயல்களை பலர் இந்த சமூகத்திலே செய்து விட்டார்கள். இறைவனிடத்தில் இவை எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன். என் தோழர்களாகிய என்னை நேசிக்கக்கூடிய இறைவனுக்காக என்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றுதான், எவரை பற்றியும் பேசாதீர்கள். யாருடைய குறைகளையும் வெளிப்படுத்தாதீர்கள். தன் குறைகளை மட்டுமே கண்டதை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் மனிதர்கள்தான், ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். தவறுகளில் இருந்து தன்னை திருத்தி மீட்டெடுத்துக் கொள்பவர்கள்தான் இறைவனிடத்தில் மேலானவர்கள். அப்படிப்பட்ட சமூகமாகத்தான் நாம் நம்மை வளர்த்திருக்க வேண்டுமே தவிர குறையுடையவர்களையும் தவறு செய்பவர்களையும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களையும் தீர்ப்பு கொடுத்து அழிப்பது இறை நம்பிக்கையாளனின் குணமல்ல. இறைவன் அதிலிருந்து எம்மை பாதுகாக்கட்டும். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன், யாரெல்லாம் இந்த அவதூறுகளில் இருந்து விலகியிருந்தார்களோ அவர்களுக்கு இறைவன் கண்ணியத்தை தரட்டும். யாரெல்லாம் அறியாமல் இந்த அவதூறுகளில் சிக்கி தவித்தார்களோ அவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் இறைவன் மன்னிக்கட்டும். கடைசியாக என் போல் சோதிக்கப்படுகின்ற எல்லோர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை, லா தஹஃப் லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர்கள், பயம் கொள்ளாதீர்கள். எதுவாயினும் இறைவன் நம்மோடு தான் இருக்கின்றான்.